ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்நெயில் பார்த்து தான் வீடியோவே செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபியை பற்றி தான் இப்போ பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போ க்ரூஷியலாக போயிட்டுருக்கு இந்த ப்ரோட்டஸ்ட்காக தான் நான் இந்த பெயிண்டிங்கை பண்ணேன். பிகாஸ் வந்து ஸ்டூடெண்ட் எவ்வளோ தூரம் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் எப்படி கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப வருத்தத்துக்குரியதாக தான் இருக்குது. இந்த சிஜேபிங்கிறது இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஸ்டார்ட் பண்ணப்போ இது என்ன ஏதோ ஒரு ப்ளேஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் இப்போ இந்த ப்ரோட்டஸ்ட்டில் இவ்வளோ சீரியஸ்னஸாக போயிட்டுருக்கதை பார்த்தா இதில் ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நார்மலாக ஒரு ப்ரோட்டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ஜல்லிக்கட்டு எப்படி அவங்க அகெயின்ஸ்ட் பண்ணி முடித்தாங்களோ, ஏன்னா அதை முடிக்கவே அவங்க வெளியிலே போகமாட்றாங்கிறதுனால அவங்க எப்படி அடித்து அவங்கள துரத்துனாங்களோ அதே மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு. ஆனால் அதை விட கொஞ்சம் ரொம்ப மோசமாகவும் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியேட்டரை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதை நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னோடய கிளாஸ்மேட்ஸே கொஞ்சம் அந்த மூவிஸ் அதை பற்றி தான் நிறையா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீட் ப்ரோட்டஸ்ட் பற்றி அந்தளவுக்கு ஒரு டிஸ்கஷன் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட் கிட்ட அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். பிஃபோர் த லாக்டவுன் வந்து நீட் எக்ஸாமே ஆக்சுவலி இல்லை. நீட் எக்ஸாம் நான் 12th முடிக்கும் போது நீட் எக்ஸாம் இல்லை. அப்போது மெடிக்கல் சீட் வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு. மேபி அமௌண்ட் அதிகம், அதே மாதிரி மார்க்கும் அதிகமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸும் வச்சாங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒரு நல்லதுங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனாங்க. ஆனால் இதை வேறு வழியில் இப்போ மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ்க்காகவும் 10 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்காக போராடிட்டுருக்காங்க. பட் ஏதோ ஒரு டைமில் இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லது தான் இந்த சிஜேபிங்கிறது. ஏன்னா ஸ்டூடெண்ட்டை காக்ரோச்சுன்னு சொன்னது அந்த அஃபென்சிவான திங். ஸோ அதனால தான் காக்ரோச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு. ஸோ அதனால தான் நான் காக்ரோச் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் வாட்டர் கலர் வச்சு தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த லோகோ மாதிரி மைக் வச்சுட்டு ஒரு கூலர்ஸ் போட்டிருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து ஒரு உட்டன் டெஸ்க் மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிட்டு எடுத்திருந்தேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்ட் சிகரம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேமல் வாட்டர் கலர் கேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதே ப்ரஷ் பென் யூஸ் பண்ணியிருந்தேன். ப்ரஷ் பென்னோட ஆல்ரெடி எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைட் ப்ரௌன் எடுத்துகிட்டு நான் நார்மலாக வெட் டைப்பில் வந்து நான் வெட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் 3 லேயர்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரௌன்லேயே வந்து வேரியஸ் கலரை கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பிளாக் பென் வச்சு ஹைலைட்டிங் கொடுத்துருக்கேன். ப்ரௌன் ஸ்கெட்சும் யூஸ் பண்ணியிருந்தேன். ப்ரௌன் ஸ்டிப்பனும் யூஸ் பண்ணியிருந்தேன். நார்மல் வேர்டிங்ஸ் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு பிளாக் பென்லேயும் ப்ரௌனையும் மிக்ஸ் பண்ணி எழுதியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.